60 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வெறும் 2 ஆண்டுகளில் வலுவான சக்தியாக உருவெடுத்து ஒரு வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். ஏற்கனவே பழக்கத்தில் இருந்த பண அரசியல் மற்றும் வழக்கமான அரசியல் பாணிகளை முறியடித்து பெரும் மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ளது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். திமுகவை அண்ணா தொடங்கிய காலத்தில் இருந்து அக்கட்சியில் இணைந்து பயணித்த எம்ஜிஆர் பின்னர் மு கருணாநிதியால் வெளியேற்றப்பட்டதை அடுத்து 1972 ஆண்டு அக்டோபர் 17 அதிமுகவை தொடங்கினார். அப்போது பல தலைவர்கள் திமுகவில் இருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். நாவலர் நெடுஞ்செழியன், ஆர்.எம். வீரப்பன், நாஞ்சில் மனோகரன் உட்பட பல பெரும் தலைவர்கள் அதிமுகவில் இணைந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். எம்ஜிஆர் திமுகவில் தவிர்க்க முடியாத தலைவர்களில் ஒருவராக இருந்ததால் அவருடன் பலர் நெருக்கமாக இருந்தனர். அதன் காரணமாகவே அவர் அதிமுக எனும் இயக்கம் கண்டபோது ஏராளமான தலைவர்கள் இணைந்து பயணித்தனர். அதன் காரணமாக கட்சி தொடங்கி 5 ஆண்டுகளில் 1977 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று முதன்முறையாக எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார். முதல் தேர்தலிலேயே சில சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துதான் அதிமுக போட்டியிட்டது. அப்போது அதிமுக கூட்டணி 144 தொகுதிகளில் வென்றது. இதில் அதிமுக வென்ற தொகுதி 130 ஆகும். இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட திமுக 48 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட காங்கிரசுக்கு 32 தொகுதிகள் மட்டுமே கிடைத்தன. எம்ஜிஆர் பெற்ற இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த வெற்றிக்கு பின்னர் அது போன்ற ஒரு வெற்றியை தாவேக தலைவர் விஜய் தற்போது பெற்றிருப்பதாக பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் கட்சி தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆட்சியை பிடித்தார். ஆனால் விஜய் கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்துள்ளார். கட்சி தொடங்கிய சில மாதங்களுக்கு பின்னர் நாஞ்சில் சம்பத், செங்கோட்டையன், கூப்ப கிருஷ்ணன், ஜே.சி.டி. பிரபாகர் போன்ற சில தலைவர்கள் தாவேகவில் இணைந்தனர். இவர்கள் யாரும் பெரிய ஆளுமை மிக்கவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனாலும் தாவேக வெற்றி கனியை பறித்துள்ளது. முதல் தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைத்து களம் கண்டது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டது. 1977 அதிமுக வென்ற இடங்கள் 130. ஆனால் 2026 தாவேக சுமார் 110 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. எம்ஜிஆர் முதன்முறையாக ஆட்சியை பிடித்தபோது அதிமுகவுக்கு கிடைத்த வாக்குகள் சுமார் 30 விழுக்காடு. ஆனால் விஜயின் தாவேகாவிற்கு சுமார் 38 விழுக்காடு வாக்குகள் கிடைத்திருக்கிறது. எனவே எம்ஜிஆருக்கு பின்னர் சட்டப்பேரவை தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவராக பார்க்கப்படுகிறார் விஜய்.